2026 தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சாரங்கள் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்க தவிர பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கு. பிரச்சனைகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி, கட்சி டு கட்சி பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்பல்லாம் அப்படி இல்ல. இந்த வருஷம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. என்னதுன்னா, ஒரு கட்சிக்குள்ளேயே உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி நெறைய போய்க்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தாவேகா அதுக்குள்ளேயே உட்கட்சி சண்டை. அதுக்கப்புறம் பாஜக வேற அண்ணாமலை அதுக்குள்ள சண்டை. அதிமுக அதில பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் விதைப்பட்டது யாரு? நாங்க அப்படின்னு பாமக இருக்குல்ல, பாமகவுக்கு முன்னாடியே இவங்க எல்லா பிரச்சனையும் முன்னாடியே பாமகக்குள்ள ஒரு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை எதிரொலியா இப்ப என்ன தெரியுமா நடக்க போகுது? அந்த பாமகல இருக்க இந்த சில எம்எல்ஏக்கள், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் திமுகல சேர போறதா ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. யார் யாரெல்லாம் சேர போறாங்க? எந்த பிரச்சனைனால இவங்க பாஜகலேருந்து திமுகவுக்கு போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் விஜே மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியில அன்புமணி ஒரு பக்கம், இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சண்டை போட, ராமதாஸ் ஒரு பக்கம் இந்த கட்சி என்னுடையதான்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் சண்டை போட, இவங்க 2 பேருக்குள்ளேயே மாறி மாறி போட்டு நிறைய பொதுக்குழு, செயற்குழுவெல்லாம் நடத்தி 2 தரப்புக்கு இடையுமே நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கட்சியோட சின்னம், பெயர், கொடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னது? அந்த பாமக கட்சியோட வழக்கறிஞர் ஒருத்தர் வேலு இருக்கார்ல, அவரு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனால ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு? அதெல்லாம் இல்ல. பாமகவுக்கு நாங்க தான் பொறுப்பு. நாங்க தான் பாமகவோட உண்மையான நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ராமதாஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போங்க விடுங்க. இதனால அன்புமணிக்கு தான் கட்சி, கொடி, சின்ன பெயர் அப்படின்னு தேர்தல் ஆணையமே அறிவிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு? ராமதாஸ் வந்து கட்சியோட நிறுவனரா சரி ஓகே. அதனால கட்சியோட நிறுவனர் அப்படின்ற ஒரு பொறுப்புல ராமதாஸ் இருக்கட்டும் கட்சியிலேயே. ஆனால் என்னை எதிர்த்த யாருமே இந்த கட்சியில இருக்கக்கூடாது. எனக்கு எதிராக யார் செயல்பட்டாங்களோ அவங்க யாருமே இந்த கட்சியில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த ஜி.கே. வாசன், அருள் உள்ளிட்டோருக்கு வந்து பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 2 பேருக்கு பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறோம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜி.கே. மணி அதுக்கப்புறம் அருள் இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளாவே நாம வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். ஓகேங்களா? அதாவது 2 பேருக்கு இடையே செம்மையா சண்டை போயிட்டு இருந்துச்சு. யார் அன்புமணி, ராமதாஸ் 2 பேரும் நடுவுல பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு. இந்த சண்டை போயிட்டு இருக்க நிலைமையில தான் அன்புமணி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது அன்புமணி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவர் சைடுல ஒரு 3 எம்எல்ஏக்கள் ஓகேங்களா? 3 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் ராமதாஸ் சைடுல 2 எம்எல்ஏக்கள். ராமதாஸ் சைடுல யார் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் சைடுல ஜி.கே. மணி, அருண் உள்ளிட்டோர். இவங்க 2 பேரும் ராமதாஸ் சைடுல இருக்காங்க. ஆனா அன்புமணி சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராமதாஸ் ஜி.கே. மணியோட மகன் இருக்கார்ல, மகன் ஜி.கே.எம். குமரன். அவரை பார்த்தீங்கன்னா, இளைஞரணி தலைவரா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு அன்புமணி முடியாது. இதெல்லாம் செல்லாது. நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அத வந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில ஜி.கே. மணி என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த கொஞ்ச மாதங்களா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திமுக கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். நம்ம திமுக கூட கூட்டணி வச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உட்கட்சியிலேயே பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே ஜி.கே. மணி அப்புறம் சில எம்எல்ஏக்கள் இந்த பாமகல இருக்கிற சில எம்எல்ஏக்களுக்கு திமுகவுல இருந்து நீங்க வந்து சில தூது வந்திருக்கு. நீங்க வந்து நம்ம இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது கூட்டணியாவது வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் ஜி.கே. மணி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அன்புமணி கிட்ட போய் சொல்லியிருக்காரு. நாம வந்து திமுக கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முடியாது. நாம அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு அந்த ஜி.கே. மணி என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இது சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணலாம், உடனே ஓகே ராமதாஸ் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் கிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுத்தி அவர் மேல பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு. இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போய்க்கிட்டே இருக்கு. ஏற்கனவே அன்புமணி ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம். இவங்க 2 பேரும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க நிலைமையில இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துற பிரச்சனை இருக்கும்போது, அதை விட்டு சமாதானப்படுத்தாம இவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. அப்படின்னு ஜி.கே. மணி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அன்புமணி, அதாவது ராமதாஸ் வந்து அவர் வந்து நிறுவனர். ஸோ அதனால அவர் வந்து கட்சியில இருக்கலாம். ஆனால் என்னை எதிர்த்தவங்க யாரும், எனக்கு எதிராக செயல்பட்ட யாரும் கட்சியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் ஜி.கே. மணி, அருள் அப்புறம் சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இத பத்தி நம்ம ஒரு பயங்கரமா முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2016 சட்டசபை தேர்தல் நடந்தப்ப
தேமுதிக அந்த கட்சியில விஜயகாந்துக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் வகையில் நடந்துக்கிட்டதுனால அங்க இருக்க ஒரு சில பேர் எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு கட்சி போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது பாதி பேர் திமுக, பாதி பேர் அதிமுக அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்க போகுது. அதில் யார் யார் போனாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அருண் பாண்டியா, பாண்டியராஜன், அப்புறம் மாஃபா உள்ளிட்டோர் இவங்கெல்லாம் சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாமகலையும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து எனக்கு எதிராக செயல்பட்டவர் யாரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ ஜி.கே. மணி அப்புறம் சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திமுகவில் சேர இருப்பதாக ஒரு மறைமுகமாக தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏற்கனவே கட்சிக்குள்ள விவகாரம். இப்போ கட்சிக்குள்ளேயே கட்சி, அதாவது இந்த சந்தானம் சொல்லுவார்ல, கதைக்குள்ள கதையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்பா மகன் சண்டை இல்லாமல் அது கீழே இருக்கிற ஜி.கே. மணி இவரும் சண்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ இவர் திமுகவில் இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிர்வாகிகள்லாம் திமுகவில் சேரதா அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் வெளியே இருக்கு. இது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏற்கனவே இப்போ வந்து கூட்டணி இங்கே சேர்றதா அங்கே சேர்றதா அந்த மாதிரி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாவேகா கூட்டணி எங்கே போகிறதுன்னு தெரில. அதிமுக யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்னு தெரில. இப்போ பாமக இவங்க அதிமுக திமுக கூட்டணி வைக்கிறதா தெரியல. இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்க போக போக தான் தெரியும். இது இல்லாமல் தேமுதிக அவங்க வந்து அடுத்த வருஷம் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் நான் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, இதை பற்றி என்ன கருத்துக்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.